அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி. மார்ச் 1 புது மாதம் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தா எடுத்த உடனே ஒரு பெரிய துக்கமான ஒரு விஷயம். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் போர் பதற்றம் பதற்றமெல்லாம் கிடையாது, போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் வேர்ல்டு, அப்புறம் யூஎஸ்ஏவோட பிரசிடெண்ட், அவர் சும்மா இல்லாமல் எல்லாத்துக்குள்ளேயும் நான் வருவேன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஈரானில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் ஷியா முஸ்லீம்ஸுங்கிற ஒரு வெரைட்டியான முஸ்லீம் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே அவங்களோட ரிலீஜியஸ் லீடர், அவங்களோட மதத்தை சார்ந்த ஒரு மத போதகரை கொண்டிருக்காங்க. அவர் பேர் கஹாமினி, எனக்கு சரியாக ஸ்பெல்லிங் வரல. ஸோ அவரோட மொத்த குடும்பம் அந்த ஈரான் நாட்டோட நியூக்ளியர், அதாவது இந்த அணு சக்தி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், ஆர்மியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரையும் ஒரே குண்டில் தகர்த்தி இருக்கிறாங்க. இதற்கு ஈரான் எப்படி நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்ட்டு யூஎஸ்ஏ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நாடுகள், அதில் பார்த்திங்கன்னா பஹ்ரைனில் யூஎஸ்ஏ நேவியோட ஒரு ஷிப் இருந்திருக்கு, அந்த ஷிப்பை முடிச்சிட்டாங்க. இதனால் யூஎஸ்ஏ காண்டாய், எப்படி நீங்கள் என் மேலே கை வைக்கலாம், நான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிட்டிசன், என் மேலே எப்படி, எங்கள் நாடு மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம்னு சொல்லி திரும்பி சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இது சிறிததாக இருந்த சண்டை பேச்சுவார்த்தையில் பேச்சோடு இல்லாமல் கைகலப்பு போராகி இப்போ போர் உலகப்போர் நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசெண்டான நியூஸ் ரஷ்யாவும் சைனாவும் இதில் இன்டர்ஃபியர் பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த ரெண்டு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க ஏதோ ஃபோனில். அது டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் கிடைக்கல, அதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸாக வரும். ஸோ அப்படிங்கும்போது அவங்களும் உள்ளே வந்தால், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சக்திகள், இஸ்ரேலும் ஒரு பெரிய சக்தி தான், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, எல்லோரும் யோசிக்கலாம் இந்தியா எப்பப்பா, இந்தியாங்கிறது ஒரு அமைதியான நாடு, அகிம்சை விரும்புகிற நாடு. என்னதான் அணுசக்தி ஆயுதம் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம அதை சும்மா யூஎஸ்ஏ மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு பாதகம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவதை தவிர மற்றபடி எந்த ஒரு நாட்டையும் அழிக்கிறதோ இல்லை கைப்பற்றுறதோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும், பட் நிறைய விஷயங்கள் நடந்தால் தான் தெரியும். இது இப்போதைக்கு இவ்வளோ தான் நடந்திருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த போரெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. காரணம், மனிதர்கள் ஒரு வாட்டி தான் இருக்க போகிறோம், இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம். அது எதுக்கு சண்டை சச்சரவு? அதுவும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே உள்ள கோபத்துக்காக அந்த மொத்த நாட்டையும் அழிக்கிறதுங்கிறது சரியில்லை. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.